எடுத்துட்டு போனதெல்லாம் பத்தலையா? அக்கௌண்ட்ஸோட இருக்கு. அதெல்லாம் என் குழந்தைங்களுக்காக தான் நான் இன்னும் உயிரோடயே இருக்கேன். நீ யார்ட்டையும் போய் உன் சோகத்தை சொல்லக்கூடாது. எத்தனை நாள் தான் அவங்களும் அடக்கி வைப்பாங்க? ஸோ ஜெயம் ரவி செஞ்சது வெரி வெரி போல்டு மூவ். எனக்கு முன்னாடி யாருக்கும் டைவர்ஸ் ஆகலையா? எனக்கு 45, 50 வயசு 60 வயசானவங்களா டைவர்ஸ் ஆகலையா? பெண்கள் அன்பெய்ட் லேபர். நாங்கள் எங்களோட கெரியரை தியாகம் பண்ணுறோம், எங்களோட ஐடென்டிட்டியை தியாகம் பண்ணுறோம், எங்களோட காசை தியாகம் பண்ணுறோம். அதில் எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நாங்கள் தியாகம் பண்ணுறதுனால தான் பெண்கிற ப்ரிவிலேஜ் எங்களுக்கு இருக்குது. ஆனால் ஆணுக்காக எல்லாமே ஆண் கொடூரம், ஆண் அழக்கூடாதுன்னு யார் சொன்னோம்? ஸோ ஜெயம் ரவி செஞ்சதை நான் ஒரு ஆண்மையின் அழகான செயலாக பார்த்தேன். ஆர்த்தியும் ஒன்றும் சாதாரண குடும்பத்துலேருந்து வந்தவங்க இல்லை. அவங்களுடைய 20 வருஷம் அவங்களுக்கான ஐடென்டிட்டி இருக்கா? இல்லை. ஜெயம் ரவி அப்படிங்கிறவங்களோட ஒரு மனைவியாகவே 20 வருஷம் வாழ்ந்துட்டு அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி பணக்கார தன்மையோடு இருக்காங்க, எல்லாம் ஜெயம் ரவி காரணம்னு நீங்கள் சொல்லலாம். பட் செலிபிரிட்டியோட மனைவிகளுக்கு ஸ்ட்ராங் பெண்களுக்கே இன்செக்யூரிட்டி ஜாஸ்தி. ஏன்னா எங்களுக்கு பணம் இல்லை, கணவனை சார்ந்து இருக்கும். அப்போ இந்த இன்செக்யூரிட்டி சேரும்போது நம்ம கணவனை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்கங்கிற இன்செக்யூரிட்டியில் எல்லாத்தையும் பூட்டி வைக்கக்கூடிய ஹேபிட் பெண்களுக்கு, நிறைய பெண்களுக்கு. உனக்கு அம்மாவும் உண்டு, அப்பாவும் உண்டு. ஆனால் 2 பேரும் தனித்தனியாக இருக்க போகிறாங்க. அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ போகிறாங்க. உன்னோட வாழ்க்கை உனக்கு முக்கிய மாதிரி அப்பா அம்மாவுக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு. அவங்கவுங்க வாழ்க்கையை வாழணும். ஐடென்டிட்டி இஷ்யூல என்ன, வெளியில் ஒரு ஹீரோ, வீட்டில் உங்களை ஹீரோவை யாரும் மதிக்க மாட்டாங்க. அது சாத்தியம் இல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன இப்படி உட்காந்து உங்களுக்கு லைட்லாம் போட்டு உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆண்களை ஏன் ஆண்கள் சிறைக்கு அதிகம் செல்கிறார்கள்? ஏன் ஆண்களுக்கு கோபம் அதிகம் வருகிறது? ஆண்கள் ஏன் அதிகம் குற்றம் புரிகிறார்கள்? அப்படின்னா நீ ஆண். ஏன் அந்த ஆணை எழுதா செய்ய மாட்டேங்குது? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? நம்மளை பாத்துக்கிறாங்க, நம்மளுக்காக சம்பாதிச்சு போடுறாங்க, நம்ம குழந்தைங்களை பாத்துக்கிறாங்க. ஃபீஸ் கட்டுறதுன்னா சும்மாவா? ப்ரோவோக் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் உளவியல் ஆலோசகர் கிருத்திகாதரன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம் மேம். வணக்கம். தங்களுக்கும் ப்ரோவோக் லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கும். மேம், இப்போ சமீப காலமாக சமூக ஊடகங்களில் மிகவும் விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரவிமோகன் அவர்களுடைய இந்த விவாகரத்து விஷயம். ரவிமோகன் விசஸ் ஆர்த்தி, இவங்க 2 பேருக்குமான விவாகரத்து. இப்போ செலிபிரிட்டிஸுடைய விவாகரத்து அப்படின்னாலே எல்லா மீடியாவும் ஒரு அட்டென்ஷன் எடுப்பாங்க அது மேலே. ஆனால் இந்த விவாகரத்தை பொறுத்த மட்டும் ரொம்ப சிக்கல் நிறைந்த, இன்னும் சொல்லப்போனால் ரவிமோகன் தரப்பில் அவங்க தங்கள் உடைய தரப்பு பாதிக்கப்பட்டதாக, ரவிமோகன் இந்த குடும்ப உறவில் பாதிக்கப்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இந்த உளவியல் சிக்கல் எப்படி மேம்? ஏன்னா எப்போவுமே விவாகரத்து அப்படிங்கிறப்ப பெண்கள் தரப்புலேருந்து பாதிக்கப்பட்ட விஷயங்கள் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஒரு ஆண் தான் இந்த குடும்ப உறவில் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் ஹியூமிலிட்டேட் ஆனதாகவும் சொல்கிறார். உண்மையை சொன்னோம் அப்படின்னா, இதை நான் ரவிமோகன், கெனிஷா, ஆர்த்தி ரவி அப்படின்னு ஒரு பர்சனல் விஷயமா நான் பேச உள்ளே போகக்கூடாது. அது நம்மளோட தொழில் தர்மத்துக்கு எதிரானது. யாரோட பர்சனல் விஷயத்தையும் ஓப்பனாக விவாதிக்கிறது. ஆனால் இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள் நிறையா இருக்குது. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவங்கள் பெரும்பாலும் நம்ம ஒரு வார்த்தைகள் உண்டு, ஒரு சைக்காலஜியில் ஒரு வார்த்தை உண்டு, நீங்கள் எடுக்கிற முடிவுகள் அதுதான் உங்களோட வாழ்க்கையோட விளைவுகளுக்கு காரணமாகும். அப்படிங்கும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அவங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி தனக்கு தெரிந்த வகையில் ஒவ்வொரு முடிவு எடுப்பாங்க. இப்போ முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா, எமோஷ்னல் இஷ்யூஸ். ஒரு கணவன் மனைவிக்குள்ள எமோஷ்னலி இஷ்யூஸ் வருது. நம்மளுக்கு அது என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த கதையை நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் எடுக்கிறோமே தவிர்த்து ஆர்த்தி ரவி ரைட்டோ, கெனிஷா ரைட்டு, ஜெயம் ரவி ரைட்டு, இவங்க தப்பு அவங்க தப்பு அப்படின்னு நம்ம மாரல் போலீசிங் பண்ணுறதை விட பெரிய குற்றம் எதுவும் இல்லை. இந்த ஒரு கதையை எடுக்கும்பொழுது எமோஷ்னல் இஷ்யூஸ், ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு 10-15 வருஷம் வாழும்போது நிறைய எமோஷ்னல் ட்ரைனேஜ் ஏற்படும். இன்னொன்று ஈகோ ஐடென்டிட்டி இஷ்யூஸ் இருக்குது. முதல்ல எமோஷ்னல் இஷ்யூ, அதை பற்றி தனியாக கேட்டிங்கன்னா சொல்வேன். அடுத்த ஐடென்டிட்டி இஷ்யூ. ஐடென்டிட்டி இஷ்யூவில் என்ன, வெளியில் ஒரு ஹீரோ, வீட்டில் உங்களை ஹீரோவை யாரும் மதிக்க மாட்டாங்க. அது சாத்தியம் இல்லை. உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன இப்படி உட்காந்து உங்களுக்கு லைட்லாம் போட்டு உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? போய் பாத்திரத்தை கழுவிட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தட்டை எடுத்து கழுவி போட்டு வா, என்ன கை கழுவாமல் உட்காந்துருக்கு, போய் கழுவிட்டு வா, போய் கூட்டு. வீட்டில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான மொழி வேறையாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கான
அதிகாரத்தையோ உங்களோட ஹீரோ இமேஜையோ எல்லாத்தையும் வாசலில் செருப்பு கட்டி போட்டுட்டு தான் உள்ளே வரும்பொழுது இங்கே ஒரு ஐடென்டிட்டியாகவும் வீட்டில் ஒரு ஐடென்டிட்டியாகவும் மாறும்பொழுது நிறைய ஐடென்டி கான்ஃப்ளிக்ஸ் வந்து செலிப்ரிட்டிஸ்க்கு உருவாகும். நாட் ஒன்லி ஜெயம் ரவி சொல்ல, எல்லா செலிப்ரிட்டிக்கும் ஒரு ஐடென்டி கான்ஃப்ளிக்ட் வரும். ஏன்னா வெளியில் அப்படியே மக்கள் உங்களை அப்படியே கடவுள் ரேஞ்சுக்கு பேசுவாங்க. ஸோ இந்த ஐடென்டிட்டி கான்ஃப்ளிக்ட் அப்படிங்கிறது வந்து செலிப்ரிட்டிஸ்க்கு மிக 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 அதிகம். ஏன்னா டக்குன்னு ரோல் மாறணும். நீங்கள் டக்குன்னு உங்களை கொண்டாடுவாங்க, உங்களை சுற்றி ஆள் இருக்கும், எதுவும் இருக்கும், அப்படியே வீட்டுக்குள்ளே வந்தால் மாறும். சிலர் வந்து இதை சேஃப் பிளேஸாக எடுப்பாங்க, சில பேர் வந்து அன்சேஃபாக எடுப்பாங்க. மூணாவது இன்னர் கான்ஃப்ளிக்ட். நம்ம நினைக்கிறது ஒன்றாக இருக்கும், ஆனால் நடக்கிறது ஒன்றா இருக்கும். நம்ம ஒன்று நினச்சி செய்வோம், ஆனால் நடக்கிறது வேறையாகும். குடும்பத்தில் நடக்கிறத ஏற்றுக்க முடியாத நிறைய இன்னர் கான்ஃப்ளிக்ஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த கதையில் எல்லாருக்குள்ளேயுமே எல்லாமே இன்னர் கான்ஃப்ளிக்ஸ் இருக்க தான் நினைக்கிறேன். அவங்க நினைக்கிற எந்த ஒரு சுமூகமான தீர்ப்பும் யாருக்கும் கிடைக்கல. அப்போ வாழ்க்கையில் வந்து என்னடா இது அப்படின்னு நிறைய உள்ளுக்குள்ள இன்னர் கான்ஃப்ளிக்ட் கிடைக்கும். இதில் 4வது ஒரு மிக மிக மோசமான ஒரு விஷயம். இன்னொன்று 4வது வந்து சைக்காலஜி தெரப்பிஸ்ட் அப்படின்னு இருக்காங்கல்ல, இந்த தெரப்பிஸ்டோட ரோல் வந்து ஹைலி டிஸ்கனெக்டடாக இருக்க வேண்டியிருக்கு. இது வந்து எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் அப்படிம்போம். ஏன்னா கடுமையாக எமோஷ்னல் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது, கடுமையாக டிப்ரெஷன் இருக்கும்போது உங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய மீட்கக்கூடிய நபரின் மீது உங்களுக்கு அளவில்லாத அன்பு வருவது இயற்கை. இப்போ எங்கள் எல்லாத்தையுமே என்னோடய கிளைண்ட்ஸை நான் ஒரு கிளைண்ட்டை ஒரு தடவை நான் பேசினேன்னா திருப்பி பேச மாட்டேன். அந்த கிளையண்ட்டாக தேடி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன். இல்லாட்டி நான் ஒரு கிளைண்ட்டை திருப்பி நான் பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுங்க, அவங்க எமோஷ்னல் டிபெண்டன்சி ஃபுல்லாக என்கிட்ட வந்துடும். அப்போ கிளையண்ட் தெரப்பிஸ்ட் அப்படிங்கிற உறவு போய் அடுத்த கட்டத்துக்கு அந்த உறவு நகரும். ஸோ நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அங்கங்கே அந்த கிளையண்ட் அந்த நூலை போடுவாங்க, நாங்கள் அறுக்கணும், நூலை போடுவாங்க அறுக்கணும், நூலை போடுவாங்க அறுக்கணும். இதில் நாங்களும் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக அதிகம். சரி, எமோஷ்னலி உங்களை ஒருத்தர் சார்ந்து இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம குழந்தை மாதிரி நினைப்போம். நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த குழந்தைகிட்ட அன்பு செலுத்துகிற மாரி அவங்கள்ட்ட அன்பு செலுத்த ஆரம்பிச்சிடுவோம். அந்த அன்பு அவங்க திருப்ப செலுப்பாமாங்க. இதில் நம்ம மாட்டிப்போம். இதில் இவங்க 2 பேருமே சின்ன வயசாக இருக்கறனால, நம்ம கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கறனால இதுலேருந்து கட் பண்ணிவிட்டு எப்படி வரணும்னு தெரியும். எப்போவுமே எங்களோட தெரப்பி ஸ்கூல்லலாம் எப்படின்னா, தெரப்பிஸ்ட்டு வந்து வாரம் தெரப்பி எடுக்கணும். அப்போ தான் இந்த டிஸ்கனெக்ஷனுக்கு ரெடி ஆவாங்க. இங்கே ஒரு தெரப்பிஸ்ட் அட்டாச்மெண்ட் ஆகிறது, நீங்கள் உங்கள்கிட்ட ஆறுதல் சொல்கிறாங்க, உங்கள்கிட்டயே ஆறுதல் சொல்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் பாசமாக தான் இருப்பீங்க. அவங்கள்ட்ட அட்டாச்மெண்ட் ஆகிறது, அதே மாதிரி இவங்களும் திரும்பி அட்டாச்மெண்ட் ஆகிறதுங்கிறது நம்ம ஹியூமன் பீயிங். நம்ம ஒன்றும் கடவுள்லாம் கிடையாது. தெரப்பிஸ்ட்டு ஹியூமன் பீயிங் தான். அவங்க அப்படி நடந்துக்கணும், இப்படி நடந்துக்கணும், அவங்க மட்டும் கோவப்படக்கூடாது, அவங்க என்ன மிஷினா? ஆக்சுவலி உண்மையாக சொன்னால் தெரப்பிஸ்ட்டுக்கு தான் நிறைய வருத்தங்கள் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா எல்லா குப்பையும் அவங்கள்ட்ட தான் கொட்டி கொடுப்போம். அதனால் அவங்களுக்கு தான் முதல்ல தெரப்பி தேவை. அது வந்து சொன்னால் என்ன வைத்தியம் பார்க்குற டாக்டருக்கே அது தேவையாம்பாங்க. அது அப்படி கிடையாது. எங்களுக்கும் தெரப்பி தேவை, நாங்களும் மனுஷங்க தான், எங்களையும் புரிஞ்சுக்கணும். அதுவும் நிஜம்தான். சரி, அவங்களோட டிகிரி பற்றி எனக்கு தெரியாது, பட் தெரப்பிஸ்ட்டு அவங்க சொன்னதுனால சொல்கிறேன். அடுத்து சோஷியல் மீடியா அட்டாக்ஸ். ஒரு செலிப்ரிட்டியை இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் என்ன வேணாலும் பேசலாம். உங்களுக்கே தெரியும், நம்ம முன்னாடி நீங்களும் நானும் போட்ட வீடியோவில் ஒரு 2000-3000 கமெண்ட்டாவது நம்மளை தாக்கி வந்திருக்காது. நான் போய் அதெல்லாம் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறீங்க? 4 கமெண்ட் படித்தேன். அதில் உண்மையை சொன்னோன்னா என்னோடய உடல் உறுப்புகள்லாம் பற்றி பேசியிருந்தாங்க. அப்படி இப்படி ரொம்ப 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 அசிங்கமாக ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் அது எல்லாமே சைபர் கிரைம் குற்றம். நான் சொல்லுவாங்க, அறியாதவர்கள் என்ன செய்வார்கள், சைபர் குற்றம் என்று கூட தெரியல, பிடிச்சாங்கன்னா அத்தனை பேரும் உள்ள மாட்டுவாங்க. நாளைக்கு இந்த சைபர் கிரைம் சட்டம் வந்துன்னா இவங்க யாருமே இப்படி பேச முடியாது. ஸோ உங்களுக்கு இன்னொருத்தர் குடும்பத்தில் எந்த கருத்தும் சொல்ல தேவையில்லை. அவங்க ஏதோ வெளியில் கொட்டிட்டு போகிறாங்களோ கொட்டிட்டு போட்டும், அவங்க பார்த்துப்பாங்க. யாரும் இங்கே வந்து குழந்தைங்க இல்லை. நான் வந்து அவங்க மனைவிக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் கணவருக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் இவங்களுக்கு இவங்க பாவம் அன்பை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இவங்களாம் குழந்தைங்களா? நீங்கள் சப்போர்ட் பண்ணி தான் அவங்க வாழ போகிறாங்களா? இல்லை நீங்கள் மாரல் பாலிசிங் பண்ணி அவங்க நல்லவங்களாக மாறிட போகிறாங்களா? அவங்களுக்குள்ளே என்ன நிஜ பிரச்சனைன்னு நம்மளுக்கு தெரியுமா? எதையுமே நம்ம கணிக்க முடியாது, எதுவுமே பேச முடியாது. அப்புறம் எதுக்கு போய் பிடிச்சிருக்கா ஜாலியாக போய் பாருங்கள், யார் பேசினாலும் பாருங்கள். தேவையில்லாத கமெண்ட்ஸ், தேவையில்லாத இது. அந்த மாரல் பாலிசிங்கை வந்து நம் பொதுமக்கள், நான் சொல்வேன், பிரச்சனையே இந்த கடுகு வாங்கி வந்தவள் கதைன்னு புத்தர் சொல்லுவார். யார் வீட்டில் இறப்பே இல்லையோ அவங்க வீட்டில் கடுகு வாங்கிட்டு வா, உன் குழந்தைய காப்பாற்றுறேன்னு வந்து குழந்தை செத்து போனேன் ஒரு அம்மாட்ட கேட்பார், என் குழந்தைய உயிரோடு கொடுங்க அப்படின்னு. அந்த துக்கத்தில் வழியில் இருக்கப்ப புத்தர் சொல்லுவார், யார் வீட்டில் இறப்பு இல்லையோ அவங்க வீட்டில் கடுகு வாங்கிட்டு வா. நான் தான் சொல்லுவேன், யார் வீட்டில் பிரச்சனை இல்லையோ
அவங்க கல்லேறி. சோஷியல் மீடியாவில் கல்லேறி இருந்தாலும் யார் வீட்டில் பிரச்சனை இல்லையோ, அவங்க யார் குடும்பத்தில் பிரச்சனை இல்லையோ அவங்க கல்லேறி. இன்னும் நான் சொல்கிறேன்னா, யார் வீட்டில் கணவன் மணி ரொம்ப ஒத்துமையாக இருக்காங்க, உங்கள் தாத்தா பாட்டி ஒத்துமையாக இருக்காங்க, கணவன் மணி ஒத்துமையாக இருக்காங்க, எங்கள் சித்தி சித்தப்பா ஒத்துமையாக இருக்காங்க, உங்கள் குடும்பத்தில் எல்லாரும் எந்த பிரிவுகளும் இல்லாமல் ஒத்துமையாக இருக்காங்க, உங்கள் சொந்தக்காரங்க எல்லாரும்னா அவங்க வீட்டில் கல்லேறிங்க. உங்கள் வீட்டில் ஒரு பிரிதல் இல்லாமல் இருக்குமா, என் வீட்டில் பிரிதல் இல்லாமல் இருக்குமா? இருக்குது. அப்படிங்கிறப்ப அவங்கள மட்டும் ஏன் ஜட்ஜ் பண்ணுறீங்க? நம்ம தாத்தா 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கலையா? அப்போ எங்கே போச்சு? எத்தனையோ தாத்தாக்கள் 2ஆம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்போது நம்ம ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது. அவங்கவுங்க வாழ்க்கையில் அவங்கவுங்க சுச்சுவேஷனில் அவங்களுக்கு பெஸ்ட்டுங்கிறத அவங்க முடிவு எடுக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல அறிவு இருக்குது, பணம் இருக்குது. நம்ம சொல்லி தந்து எதுவும் ஆகப்படுது. அடுத்து இந்த செலிப்ரிட்டிஸ்க்கு இந்த பிரச்சனை எதனால் வந்தது அப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஒருத்தர் உறவாக இருக்கிறவங்கள முதலமைச்சராக கூட தேர்ந்தெடுத்தீங்க, நான் முதலமைச்சரையும் நான் இதில் உள்ள இழுக்க விரும்பலை, ஆனால் என்ன மட்டும் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னா, முதலமைச்சரோ முதலமைச்சர் சார்ந்தவங்களோ சோஷியல் மீடியாவில் எழுதலை, எழுதினாலும் பூடகமாக தான் எழுதினாங்க. இவங்க கமெண்ட்ஸ்க்கு பதிலளிக்கிறது, எங்கே உங்கள் மௌனம் உடைக்கப்படுதோ அங்கே நீங்கள் வீக்காரீங்க, எங்கே நீங்கள் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அங்கே வீக்காரீங்க. எஸ்பெஷலி உங்கள் குடும்பத்தை பற்றியும் உங்கள் அன்பை பற்றியும் நீங்கள் விளக்கம் அளிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அங்கே வீக்காரீங்க. சைக்காலஜிக்கலி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு அறிவால் முடிவெடுத்ததாக இருந்தால் நீங்கள் யாருக்கும் விளக்கம் அளிக்க தேவையில்லை. நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க விளக்கம் அளிக்க தேவையில்லை, புரிஞ்சுக்க போகிறாங்க. நீங்கள் எவ்வளோ விளக்கம் அளித்தாலும் புரிஞ்சிக்க போகாதவங்க தாக்குறவங்க தாக்க போகிறாங்க. அப்புறம் எதுக்கு விளக்கம்? ஜெயம் ரவி அவர்களுடைய பேட்டியில் அவருடைய உடல் மொழி, அவருடைய அந்த மனநிலை, ஒரு சைக்காலஜிஸ்டாக நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு அது என்ன தோணுது? ஆண்கள் அழுவது நல்லது. ஆண்களை ஏன் ஆண்கள் சிறைக்கு அதிகம் செல்கிறார்கள், ஏன் ஆண்களுக்கு கோபம் அதிகம் வருகிறது, ஆண்கள் ஏன் அதிகம் குற்றம் புரிகிறார்கள் அப்படின்னா, நீ ஆண், நீ தைரியமான ஆள், இப்படி இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், நீ யார்ட்டையும் போய் உன் சோகத்தை சொல்லக்கூடாது. எத்தனை நாள் தான் அவங்களும் அடக்கி வைப்பாங்க? ஸோ ஜெயம் ரவி செஞ்சது வெரி வெரி போல்டு மூவ். அதாவது ஆண்மைங்கிறது நான் எவ்வளோ வந்தாலும் தாங்கிப்பேன், வடிவேல் மாதிரி பஸ்ஸில் நிற்கிறது இல்லை. வடிவேல் கம்பேரில் எவ்வளோ அடி வாங்கினாலும் அடி வாங்கினதை வெளியில் சொல்லிவிட்டு கப்பு எனக்கு தான் அடிக்கணும், அதுதான் நிஜமான ஆண்மையாக பார்க்குறேன். ஜெயம் ரவிகிட்ட நான் நான் இங்கே ஜெயம் ரவி சப்போர்ட்டரோ ஆர்த்தி ரவி சப்போர்ட்டரோ கிடையாது. நடுவில் பார்க்கும்பொழுது ஒரு ஆணுக்கான துக்கங்களை, இப்போ ஒரு பெண்ணை அழுதா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி அந்த கணவர் மேலே வழக்கு தொடுக்கிற அளவுக்கு போயிடும். ஏன் அந்த ஆணை அழுதா செய்ய மாட்டேங்கிறீங்க? அவங்க என்ன பாவம் பண்ணாங்க? நம்மளை பார்த்துக்கிறாங்க, நம்மளுக்காக சம்பாதிச்சு போடுறாங்க, நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கிறாங்க. ஃபீஸ் கட்டுறதுன்னா சும்மாவா? அதுக்கு எவ்வளோ உழைப்பு போடணும். வீடு கட்டுறதுனா சும்மாவா? மனைவி பார்த்துக்கிறதுனா சும்மாவா? பெண்கள் அன்பெய்ட் லேபர். நாங்கள் எங்களோட கெரியரை தியாகம் பண்ணுறோம், எங்களோட ஐடென்டிட்டியை தியாகம் பண்ணுறோம், எங்களோட காசை தியாகம் பண்ணுறோம். அதில் எல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நாங்கள் தியாகம் பண்ணுறதுனால தான் பெண்கிற ப்ரிவிலேஜ் எங்களுக்கு இருக்குது. ஆனால் ஆணுக்காக எல்லாமே ஆண் கொடூரம், ஆண் அழக்கூடாதுன்னு யார் சொன்னான்? ஸோ ஜெயம் ரவி செஞ்சதை நான் ஒரு ஆண்மையின் அழகான செயலாக பார்த்தேன். இப்போ ஒரு உறவு, அந்த உறவு உடையுது அப்படிங்கிறப்ப அவரே அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன்ஸும் கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு குடும்ப சூழலில் நான் மாட்டியிருக்கேன், என்னுடைய சுயமரியாதைக்கு பிரச்சனை வருது அப்படின்னு அவர் நிறைய பட்டியலிடுறாரு. அந்த நேரத்தில் எனக்கு இன்னொரு உறவு என்னை காம் பண்ணிச்சு, என்னை ஆறுதல் படுத்திச்சுங்கிறப்ப நான் அதை நோக்கி மூவ் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். இது ஒரு பக்கம் நம்ம நார்மலைசிங் த அஃபேர்னு எடுத்துக்கவா, இல்லை ஒரு அடிபட்ட மனிதனுடைய ஆதங்கம்னு எடுத்துக்கவா? இது ரெண்டுமே இல்லை. அவர் தன்னோட கஷ்டத்துக்கு தெரப்பி போயிருக்காரு. தெரப்பியில் அவரோட ஆறுதலை ஒரு வடத்தை பிடிச்சிட்டு தப்பிப்போம்ல அப்படின்னு அந்த வடமாக அவர் நினச்சிருக்காரு. உண்மையாக என்ன பண்ணியிருக்கணும்னா, முழுக்க ஹீலானப்புறம் அவருக்கு ஒரு காதல் வரும். அதுதான் நிஜமான காதலாக எனக்கு தோணுது. இப்போ அவரோட காயங்கள் இன்னும் ஆறலை. இப்போ வரக்கூடிய காதல்கள் இந்த காயங்களை எப்படி சரிப்படுத்தும்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சைக்காலஜிஸ்டாக என்ன சொல்வேன்னா, ஒரு காயங்கள் ஆறி ஒரு 6 மாதம் இது பண்ணிவிட்டு அதன் பிறகு முடிவு எடுப்பது தான் நல்லது. ஸோ இவ்வளோ அவசரமாக முடிவு எடுத்துருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அது பர்சனல், அவங்க என்ன முடிவு எடுத்துருக்காங்க நாங்கள் தெரியாது. நாங்கள் சைக்காலஜிக்கலி சொல்கிறேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இப்போ உடனே இன்னொரு உறவுக்கு போகாதீங்க. அந்த உறவு உங்களோட என்ன சொல்கிறது, நீட் பேஸ்டாக இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பேஸ்டாக இருக்காது, புரிதலுக்கான. ஒரு உறவு ஒரு காயத்தில் இருக்கிறப்ப எதையோ பிடிச்சிக்கணும்னு பிடிச்சிக்கிட்டு போகிறதுக்கும்,
எல்லா காயமும் ஆறி நீ இணை நான் இணைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. திருப்பி அட்டாச்மெண்ட் அவாய்டன் உறவில் தான் வரும். இவங்க போய் ஓவர் அட்டாச்மெண்ட் ஆவாங்க, பெயின் அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ இது தேவையில்லை. என்னென்னா இவங்களோட ட்ரைனேஜ், எமோஷ்னல் ட்ரைனேஜ் அவங்கள்ட்ட காட்டுவாங்க. அதில் வர அஃபெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு நிலைக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்களும் ட்ரெயின் ஆவாங்க, இவங்களும் ட்ரெயின் ஆவாங்க. இரு பக்கமும் நம்ம பார்த்தோம். இந்த பக்கம் ஒரு பக்கம் கெனிஷா, ரவிமோகன் அவர்களுடைய இரு பேட்டி காணொளிகள் எல்லாமே நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் ஆர்த்தி அவர்களுடைய தரப்பில் ஆர்த்தியுடைய தாயார் அவங்க வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க, அதுவும் நம்ம பார்த்தோம். இதை சீர்தூக்கி பார்க்கும்போது ஒரு ஆலோசகராக, மனநல ஆலோசகராக, ஒரு உளவியல் ஆலோசகராக உங்களுக்கு தென்படக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? கணவன் மனைவிக்குள் பிரிதல் அப்படிங்கிறத வந்து எளிமையாக்கிறது தான் தீர்வு. டைவர்ஸை வந்து நார்மலைஸ் பண்ணும். டைவர்ஸை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பெண்களுக்கான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் ரொம்ப ஸ்ட்ராங்காகணும். ஆர்த்தி ஒன்றும் சாதாரண குடும்பத்துலேருந்து வந்தவங்க இல்லை. அவங்களுடைய 20 வருஷம் அவங்களுக்கான ஐடென்டிட்டி இருக்கா? இல்லை. ஜெயம் ரவி அப்படிங்கிறவங்களோட ஒரு மனைவியாகவே 20 வருஷம் வாழ்ந்துட்டு அவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த மாதிரி பணக்காரத்தன்மையோடு இருக்காங்க, எல்லாம் ஜெயம் ரவி காரணம்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஆர்த்தி ரவிக்குன்னு என்ன ஐடென்டிட்டி இருக்குது? அப்போ தன்னோட ஐடென்டிட்டியை இழக்கிறாங்க. குழந்தைகளும் கணவரும் தான் வாழ்வுன்னு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கான அட்டாச்மெண்ட்டு இந்த குடும்பத்தில் இருக்கும். அப்போ அவங்களுக்கான இன்செக்யூரிட்டி வரும். அப்போ கணவரை பத்திரமா நம்ம வச்சுக்கணும். ஏன்னா நிறைய இவங்களே சொல்கிறேன், நான் அழகான நடிகைகள்லாம் நடிச்சிருக்கேன்னு. ஸோ அப்போ அந்த செலிப்ரிட்டியோட மனைவிகளுக்கு ஸ்ட்ராங் பெண்களுக்கே இன்செக்யூரிட்டி ஜாஸ்தி. ஏன்னா எங்களுக்கு பணம் இல்லை, கணவனை சார்ந்து இருக்கும். அப்போ இந்த இன்செக்யூரிட்டி சேரும்போது நம்ம கணவனை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்கங்கிற இன்செக்யூரிட்டியில் எல்லாத்தையும் பூட்டி வைக்கக்கூடிய ஹேபிட் வந்து பெண்களுக்கு, நிறைய பெண்களுக்கு இருக்குது. இவங்களுக்கு மூச்சு முட்டுது. இதுவும் சகஜம், அதுவும் சகஜம். இது சரியாகணும்னா சமூக அளவில் பெண்களுக்கான இன்செக்யூரிட்டியை, ஃபினான்ஷியல் இன்செக்யூரிட்டியை படுக்கணும். அதான் நான் சொல்வேன்னா, கல்யாணத்துக்கு அப்புறமும் கணவன் சம்பாத்தியமோ ஒரு சொத்தோ வாங்கினாங்கன்னா அவங்க சேர்ந்து வாழும் பட்சத்தில் 50% அந்த சொத்துரிமை வந்து மனைவிக்கு இருக்கணும். எப்படி யூஎஸ்லாம் இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா இந்த பெண்ணுக்கான இன்செக்யூரிட்டி குறையும். நம்ம வெளில போனாலும் நம்மளுக்கு சொத்து வந்துடும், வெளில போனாலும் நம்மளுக்கு 50% வீடு வந்துடும். அப்போ இன்செக்யூரிட்டி பேஸ்டு உங்களுக்கு டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு பிடித்திருந்தால் வாழ்வாங்க, நிஜமாவே பிடிக்கலன்னா போக மாட்டாங்க. நாளைக்கு குழந்தைய எதிர்காலம் வச்சு அவங்க டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. ஏன் நம்ம குழந்தைய வளர்த்துக்கலாம் போ அப்படின்ட்டு யோசிப்பாங்க. காசு இருக்க நம்ம குழந்தைய வளர்த்துடலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த பக்கம் ஆணுக்கு வந்து முன்னாடியே ஒரு எனக்கும் மூச்சு முட்டுது, என்னாலேயும் இந்த உறவில் இருக்க முடியல. குழந்தைகளுக்கும் மூச்சு முட்டக்கூடிய உறவில் இருக்கிறத விட அவங்கள்ட்டையும் கவுன்சிலிங் பண்ணி, இந்த பாரு வீட்டில் எப்போ பாரு சண்டையும் பூசணமாக இருக்கிறனால உனக்கு நிம்மதி இல்லை, உனக்கு அம்மாவும் உண்டு அப்பாவும் உண்டு, ஆனால் 2 பேரும் தனித்தனியாக இருக்க போகிறாங்க, அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ போகிறாங்க. உன்னோட வாழ்க்கை உனக்கு முக்கிய மாதிரி அப்பா அம்மாவுக்கும் ஒரு வாழ்க்கை உண்டு, அவங்கவுங்க வாழ்க்கையை வாழணும். இடத்துல கூண்டுக்குள் அறப்பட்டு வதைப்படுவதை விட அவங்கவுங்க சுதந்திரத்தை தேடி போகிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் எது கூண்டு எது சுதந்திரம்னு தெளிவாக தெரியும். எல்லாரும் ஏதோ ஒரு கூண்டில் வாழும். எப்படி இருந்தாலும் நீங்களும் வீட்டுக்கு போய் ஆஃபீஸ் போட்டு வீட்டுக்கு போகிறேன், நான் வீட்டுக்கு போகிறேன். உங்களோட வீடு எதுன்னு உங்களுக்கு தீர்மானமாக இருக்கா? அந்த வீடை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். ரொம்ப மூச்சு முட்டுது, இந்த வீடு ரொம்ப தண்ணி ஒழுகுது, ரிப்பேரே பண்ண முடியாத ஒரு வீடுனா நீங்கள் வீடு மாற்றலாம். இல்லை வீட்டில் கலர் பிடிக்கல அப்படி வீடை மாற்றுறதுன்னா அது பெரிய தவறு. அது குழந்தைகளோட வாழ்க்கையை பாதிக்கும். இது மாதிரியான ஒரு விவாகரத்து விஷயங்கள்ல முதல்ல பாதிக்கப்படுறது குழந்தைகள் தான். ரவிமோகன் அவருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, அவர் மறுபடியும் சொல்றது, என்னை பசங்களை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க, ஃபோனை கன்ஃபிஸ்கேட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெத்த மகனையே பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், 2 பேரும் சேர்ந்து படம்லாம் நடிச்சிருக்க சூழல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மா பிரச்சனையில குழந்தைகளுடைய எதிர்காலம், இது வந்து செலிபிரிட்டி குழந்தைகள் இல்லாமல் நம்மளுடைய சாமானிய வாழ்க்கையில கூட எத்தனை ஆண்கள் வந்து கோர்ட்டில் அழுதுட்டு நிற்கிறாங்க தெரியுமா? குழந்தைகளை பார்க்க விடாமல் எத்தனை பெண்கள் பூட்டி. எனக்கெல்லாம் தெரிஞ்சு என்னோட நண்பர் ஒருத்தர் 3 வருஷமாக தன்னோட பெத்த குழந்தைய கூட பார்க்கல. என்கிட்ட ஒரு நாளைக்கு அழுதாரு. 3 வருஷம் ஆச்சு மேடம், கண்ணில் காமிக்க மாட்டேங்கிறான். எத்தனையோ ஆண்கள் பெண்கள் குழந்தைங்களை வச்சுட்டு காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஆண்களோட துக்கத்தை, நம்ம பெண்களோட துக்கத்தை பேசுகிற மாதிரி ஆண்களோட துக்கத்தை பேசுகிறதே இல்லை. குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள்ங்கிறது வந்து அம்மா அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு குழந்தைகள் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. குழந்தைகள் பெற்றப்புறம் நீங்கள் கணவன் மனைவி இல்லை, தாய் தந்தை, அதுக்கப்புறம் தான் கணவன் மனைவி. நான் டைவர்ஸை எப்படி நார்மலைஸ் ஆக்கணும்னு நான் சொல்கிறேனோ, அதே அளவுக்கு குழந்தைகளுக்கு அம்மா அப்பாவாக நடந்துக்கிறது அதை விட மிக 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 முக்கியம். அது நடந்துக்கலை அப்படின்னா நீங்கள் குழந்தைய ஏன் பெற்றுக்கிறீங்க?
குழந்தைங்களோட எமோஷ்னல் சேஃப்டியை நீங்கள் கவனிக்கலைன்னா ஏன் உங்களுக்கு குழந்தைங்க? நான் சொல்லுவேன், உங்களால் அப்படி முடியலைன்னா ஏன் உங்களுக்கு குழந்தைங்கம்மா? நான் தியாகலாம் பண்ண சொல்லலை. நான் என்ன இருந்தாலும் என் குழந்தைங்களாக தியாகம் பண்ணிட்டேன்னா சொல்ல, எந்த குழந்தையும் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. இப்போ என் பையன்கிட்டே போய் சொன்னால் உனக்காக தானே என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன்னா எனக்காக ஏமா தொலைக்கிறேன், உன் வாழ்க்கையை நீ பார்த்துட்டு போனீங்கன்னா சிரிப்பாங்க. இந்த காலத்து ஜென்சிலாம் பயங்கரமாக சிரிப்பாங்க. உன் வாழ்க்கையை நான் என்ன கை பிடிச்சி தடுத்தேம்பாங்க. அட் த சேம் டைம் பி எ ரெஸ்பான்சிபிள் பேரண்ட். தென் உங்களோட சுயமரியாதை, உங்களோட மகிழ்ச்சி எல்லாத்தையும் அதற்கு அடுத்த படிக்கு கொண்டு. இந்த நேரத்தில் இந்த ஒரு கேஸ் ஸ்டடி, இப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஒரு படிப்பினையாக எடுத்துகிட்டு தான் நம்ம கடக்கணும். அப்படிங்கிறப்ப இந்த ரவிமோகன் அவர்களுடைய இந்த விவாகரத்து விஷயத்திலிருந்து நம்ம ஒரு லெசன் எடுத்துக்கிறதா இருந்தால் ஒரு மனநல ஆலோசகராக நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? இது பார்த்த பிறகு நான் இப்போ என்னோடய குழந்தைகள் ஃபோட்டோவையோ, என்னோடய கணவரோட ஃபோட்டோவையோ, என்னோடய பர்சனல் லைஃப் ஃபோட்டோவையோ போடுறதுக்கு பயமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இத்தனை நாள் சோஷியல் மீடியாவாக இருந்தது. இப்போ அது நம்ம குடும்பத்துக்குள் ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணுற மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைக்கு 10ங்கிறாங்க. இந்த சோஷியல் மீடியா போஸ்ட்லாம் குழந்தை பார்த்தா அந்த ஸ்கூலில் கேட்பாங்களா மாட்டாங்களா? அப்படிங்கும்போது பொதுவாக நம்மை பற்றி, நம்மளை மாதிரி எளிமையான ஆட்கள், நம்மளுக்கு என்ன, நம்மளை பற்றி 100 பேர் தான் நம்மளை சுற்றி இருப்பாங்க. அப்போது சோஷியல் மீடியாவில் அதிகம் பகிராமல் ஓரளவுக்கு ப்ரைவேட்ஸ் இதில் வச்சு, செட்டிங்கில் வச்சு பகிர்வது நல்லது. இதே தனிப்பட்ட பெண்கள் ஃபோட்டோ நம்ம தனியாக இருக்கிறத 100 டிபி வேணாலும் மாற்றிக்கலாம், 100 டிபி மட்டும் வச்சுக்கலாம். அது நம்மளோட உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஈவன் என்னோட நண்பரோட போன வருஷம் ஒரு ஃபோட்டோ போட்டேன். உடனே கேட்டாங்க, இவனையே மீட் பண்ணேன், உனக்கு அவனை பற்றி தெரியுமா? இதெல்லாம் தேவையில்லைல்ல. நம்மளும் உடனே ஒரு இப்போ சும்மா இல்லாமல் அவனை பற்றி நீ சொல்ல அப்படின்றோம். நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். அப்போ இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் அப்படி போட்டிங்கன்னா வர கமெண்ட்டை படிக்காதீங்க. இது நமக்கான முதல் படிப்பினை. 2வது படிப்பினை, எந்த அடுத்த உறவு தேடினாலும் முதல் உறவுலேருந்து முழுக்க வெளியில் முழுக்க ஹீல் ஆகுங்க. 3வது, உறவில் இருக்கும்போது உங்களான தேவைகளை வெளிப்படையாக பேசுங்க. நீங்கள் வெளிப்படையாக பேசாமனால் தானே பாட்டில் அப் எமோஷன் வருது. அதுமாதிரி உறவில் இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்கலைன்னு சொல்லி உடனே அழகாக கோர்ட்டு வழியாக பிடிதலை வாங்குங்க. குழந்தைங்களுக்கு பணத்தை சரியாக ஃபினான்ஷியல் செட்டில்மெண்ட் பண்ணுங்கள். கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃபினான்ஸு, உறவு எல்லாமே பேசிக்கிங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃபினான்ஸ் பேசிங்க. ஒரு பெண் கல்யாணத்துக்கு முன்னாடியே, இந்த பாரு, நான் பிரிஞ்சேன்னா எனக்கு இவ்வளோ சொத்து வேணும், நான் வேலைக்கு போகாட்டி எனக்கு இவ்வளோ சொத்து வேணும், நான் உன்னோட வீட்டில் குடும்பம் நடத்தினா எனக்கு என் குழந்தைங்களுக்கு இந்த கேரண்டி கொடுக்கணும், அப்போ தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒரு பெண்ணும் ஆணும், இந்த பாரு, நீ பிரிஞ்சேன்னா என் சொத்தெல்லாம் கொடுத்துட்டு நான் நடுரோட்டில் நிற்க முடியாது, எனக்கான காசு வேணும் அப்படின்னு ஒரு கவுன்சிலிங் போயிட்டு, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடியே டைவர்ஸ் கவுன்சிலிங் போயிடும். இன்றைக்கி அந்த நிலமையில தான் இருக்கும். அதுமாதிரி வேலைகளை வீட்டில் யார் பாதி பார்த்துக்கிறது, யார் சமைக்கிறது, யார் ஃபினான்ஷியலாக பண்ணுறது, இதெல்லாமும் ஒரு புரிதலோடு கொண்டு வந்துட்டால் போதும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வரிசையாக ஒரு 3-4 பிரச்சனை, 3 செலிப்ரிட்டி பிரச்சனை பார்த்துட்டோம். 3 செலிப்ரிட்டி பிரச்சனையிலையுமே பெரும்பாலான பெண்கள் மனைவிகள் தனக்கான ஐடென்டிட்டியை தேடாமல் விட்டுட்டாங்க. அதே சமயம் அவங்களோட துணைவிகள் அவங்களுக்கான ஐடென்டிட்டியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்போ எந்த பெண்ணும் தன்னோட ஐடென்டிட்டியை தன்னோட கணவருக்காக விட்டுடக்கூடாது. அப்புறம் 20 வருஷம் கழிச்சு தேடினீங்கன்னா கிடைக்காது, சிக்கல் தான் வரும். அப்புறம் என் குழந்தைக்காக தியாகம் பண்ணலான்னா உங்கள் தியாகத்துக்கெலாம் வேல்யூ கிடையாது. 6வது, ஆண்களுக்கு அழுத ஆண்மை இல்லைன்னு நினைக்காதீங்க. அழுதாலும் ஆண் தான், அழுதாலும் ஆண்மை. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதுவும் ரவிமோகன் அவர்களுடைய இந்த விவாகரத்து சர்ச்சை வழியாக நிறைய டீப் இன்சைட்ஸ் குறிப்பாக ரிலேஷன்ஷிப் பற்றி கொடுத்தீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி.